ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, பந்தமில்லா பக்தி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கலியுகத்தில் இறைவன் திருவடிகளை அடைய பக்தி மார்க்கம் ஒரு சிறந்த எளிய மார்க்கமாக பார்க்கப்படுகிறது. மனிதன் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கின்றான். அந்த மகா சக்தியை சிலர் இறைவன் என்று பெயரிட்டு அழைக்கின்றனர். சிலர் இயற்கை என்ற அந்த சக்தியை வழிபட்டு மகிழ்கின்றனர். உயிர்களுக்கு தந்தையான இறைவனுக்கு நமக்கு என்ன தேவை என்று தெரியாதா? அவன் முழுமையாக சகல வசதிகளோடு தான் நம்மை படைத்து நம்முடைய கர்மத்தை கழிக்க இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளான். நம்மிடம் உள்ளது நிறைவாக எண்ணாமல் நம்முடைய அறியாமையால் இறைவனுடன் அது வேண்டும் இது வேண்டும் என்று தினம் தினம் ஒரு கோரிக்கை மனுவை பிரார்த்தனையாக வைக்கின்றோம். முதலில் நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ளாததே இந்த நீண்ட கோரிக்கை மனுவிற்கு காரணமாகும். இதை பகவான் ரமணர் உள்ளது 40 பாடலில் விளக்குகிறார். பக்தன் நான் எனுமட்டே பந்த முத்தி சிந்தனைகள் பக்தன் யார் என்று தன்னை பார்க்குங்கார் சித்தமாய் நித்த முக்தன் தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை முத்தி சிந்தை முன்னிற்குமோ மனத்தே. பக்தி செய்யும் பக்தன் தன்னை யார் என்று பார்க்காத வரையில் மட்டும்தான் அவனுக்கு முக்தி அடைய வேண்டும் என்ற சிந்தனையும் முயற்சியும் இருக்கும். தன்னை யார் என்று பார்த்தால் இதயத்தில் தான் ஏற்கனவே முக்தி நிலையில் இருப்பதை அவன் உணர்வான். பிறகு முக்தி அடைய வேண்டும் என்ற பந்த சிந்தனை எழுமோ மனத்தில். பக்தன் தனது உண்மை யார் என்று உணராத காரணத்தால் தான் வேறு தான் பக்தி செய்யும் இறைவன் வேறு என்று பேதப்படுத்தி பார்க்கிறான். விடுதலை அடைவேன் என்ற ஆசை அவா எண்ணம் அவனை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பது பகவான் புத்தரின் மூல உபதேசம். திருமூலர் இறைவன் அடைய வேண்டும் முக்தி அடைய வேண்டும் என்பதும் ஒரு ஆசையே. அந்த ஆசை இருக்கும் வரை நம் இயல்பு நிலையான இறை சுரூபமான ஆத்மாவை உணர இயலாது. எனவே இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசையையும் அறுத்தெறியுங்கள் என உபதேசிக்கிறார். ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஈசனை அடைய வேண்டும் என்ற ஆசையானாலும் அதையும் ஒழியுங்கள். ஆசை எழ துன்பங்கள் பெருகும். ஆசை ஒழிய துன்பம் நீங்கி பேரின்பம் வாய்க்கும். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசை. ஆசை அன்பின் எதிரி. அன்பில்லா இடத்தை ஆசை ஆக்கிரமித்து கொள்ளும். ஆசை எனும் பசப்புக்காரி கொண்டவனை கொஞ்சம் கொஞ்சமாக போதையேற்றி முழுமையாக அவனை மீளா படுகுழியில் தள்ளிவிடும். இறைவன் அன்புமயமானவன், ஆனந்தமயமானவன். அதனால்தான் அன்பே கடவுள், லவ் இஸ் காட் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அறிவுசார் நம் மூதாதையர்கள் பெரிதாக தத்துவங்களை பற்றியோ வேத சாஸ்திரங்களை பற்றியோ கவலைப்படவில்லை. அவர்களை சுற்றியுள்ள உயிர்களை நேசித்தார்கள், இயற்கையை நேசித்தார்கள். குறிப்பாக அவர்கள் தங்களை நேசித்தார்கள். ஆனந்தமாக ஊரே ஒரு குடும்பமாக, உலகமே ஒரு குடும்பமாக கருதி வாழ்ந்து இன்புற்றார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதே ஆதி தமிழனின் கடவுள் கோட்பாடு. அறிவில்லாதவன்தான் அன்பு வேறு சிவம் வேறு என்று பிரிவினை பேசுவான். அவன் பிரிவினைவாதி. திருமந்திரம் 2ம் 1 என பேசுகிறது. அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறுமறிகிலர் அன்பே சிவமாவது ஆறுமறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பாரே. அன்பும் சிவமும் 2 என்று சொல்பவர்கள் அறிவில்லாத மூடர்கள். அன்புதான் சிவம் என்பதை யாரும் அறியவில்லை. அன்புதான் சிவம் என்பதை அறிந்தபின் சிவஸ்வரூபமாய் அமர்ந்திருப்பார்கள். தன் அடிப்படை இயல்பான அன்பை மறந்தவன் ஆசை வயப்பட்டு தன்னை ஒரு தனி வியக்தியாக பாவித்து இறைவனிடம் முக்திக்காக பிரார்த்திக்கின்றான். உயிர்களின் அடிப்படை இயல்பான அன்பை உணர்ந்தால் அதுவே உலகத்தில் எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக பிரகாசிக்கும் ஈசனும் ஆகும் என்பதை உணர்வான்.
அம்புவில் ஆலிபோல் அன்புருவினில் என அன்பா கரைத்தருள் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.